உள்ஒதுக்கீடு வேண்டும் என அரசின் கால் பிடித்து சுற்றுவார். கொள்கை ஏதுமில்லா சாதி வெறி பிடித்த கிறுக்கு. அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு. தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும். பச்சோந்தியே அவர்களை பார்த்தால் நானும். அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா? அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா? ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமா. திருந்தவே மாட்டீங்களா? இப்படியே பேசி பேசிதான் பிழைப்பு நடத்தணும்னா பாவம், எங்க பேரை சொல்லி பொழைச்சிட்டு போங்க. ஆனா என்னமா என்ன சொன்ன கொஞ்சம் கூட நாக்கூசாம உள்ஒதுக்கீடு வேண்டி ஆட்சியாளர்களின் காரை பிடித்தான். யாரை பார்த்து சொன்ன நீ? பார்வையிடம் காணா போராட்டத்தை நடத்தி பெரும்பான்மை சமுதாயத்திற்கான இடஒதுக்கீட்டிற்கு ஆட்சியாளர்களை அடிப்படையை வைத்து இடஒதுக்கீடை வென்று கொடுத்த பெருந்தகை மருத்துவர் ஐயாவை பார்த்து நீ சொல்றன்னா உனக்கெல்லாம் எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கும். அதுவும் எந்த மேடையில? திமுகவிடம் அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து ஆதி தமிழ் குடிகளை உரிமையை பறித்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தின் மேடையில நீ இப்படி பேசுற. கொள்கை ஏதும் இல்ல. நீங்க சொல்லலாமா? வேங்கை வயல்ல அத்துமீறவும் இல்ல, அடங்கமறுக்கவும் இல்ல, ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில கூட அத்துமீறல. நீங்க சொல்றீங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கைக்கு இணையான எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியில் தான் இணைய தயாராக இருக்கிறேன் என்று தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் இன்றல்ல நேற்றல்ல கால் நூற்றாண்டிற்கு முன்பே அறிவித்திருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கைக்கு இணையான வேறொரு கட்சி தமிழ்நாட்டில் இல்ல உலகத்துல எந்த மூலையாவது இருக்கா? எந்த மூலையாவது இருக்கா? அதுவும் நம்ம சொல்லு, அதிகாரத்திற்காக பதவி ஒன்றேவா, பதவி ஒன்றே இவர்களின் இலக்கா? பதவிதான் எங்கள் இலக்கு என்றால் நீங்க அடமான வச்சீங்களே. தொப்புள் கொடி ஈழ தமிழ் உறவுகள் 1.5 லட்சம் பேர் செத்து குவித்த போதும் கூட காங்கிரஸ் கட்சியோட கூச்சமே இல்லாம கை கோத்துக்கிட்டு 2009 உங்களுடைய எம்பி பதவிக்காக பல்லிடிச்சுக்கிட்டு போய் கூட்டணி நின்று. அன்னைக்கு கபில் சிபில் இருந்து குலாம் நபி ஆசாத்துல இருந்து அத்தனை காங்கிரஸ் பெருந்தலைகளும் தைலாபுரத்து தோட்டத்தை வட்டமடித்த போதும் கூட எங்கள் தொப்புள் கொடி தமிழ் உறவுகளை அங்க கொண்டு குவித்து விட்டு எங்களோட கரம் கோர்க்க துடிக்கிறாயா நீன்னு விரட்டி அடித்தவர் எங்கள் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர். அன்னைக்கு பதவிதான் பெருசுன்னா அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருந்தா எப்படியும் 3 அமைச்சர் பதவி கிடைச்சிருக்கும், எப்படியும் ஒரு 7-8 எம்பி பதவி கிடைச்சிருக்கும். ஆனால் 1.5 லட்சம் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளுடைய ஆத்மா மன்னித்திருக்காது. அப்படியாக பதவியை எல்லாம் தூக்கி எறிந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அப்படியாக பதவியை தூக்கி எறிந்த கட்சி 2011 உங்களை கூட்டணியில சேர்த்துக்கிறதுக்கே இந்த கட்சியின் தயாராக இல்லை. தன்னுடைய இடத்தை உங்களுக்காக விட்டு கொடுத்து தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படணும், வன்னியர்களும் ஆதி தமிழ் குடிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்று கூட்டணியை ஏற்படுத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். 2016 உங்களை மாதிரி பதவி வெறி பிடிச்சிருந்திருந்தா ஏதோ ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சு போயிருந்திருக்கலாம். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தனித்து களம் கண்டது பாட்டாளி மக்கள் கட்சி. இன்னொன்னு சொல்லுது அந்த அம்மா, பச்சோந்தியே கூசி போமா. யாரு உங்களை பார்த்தா விசிகாவை பார்த்து வேணா பச்சோந்தி இப்படியும் ஒரு கட்சியா அப்படின்னு கேவலப்பட்டு தூக்கல கூட தொங்கும். பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து சொல்றியாமா? பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து சொல்ற. பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்றிருக்கிறது, 3வது அணி அமைத்திருக்கின்றது. திமுகவும் அதிமுகவும் தைலாபுரம் தோட்டத்தை தேடி வந்த போது மக்களுக்கான மாற்றம் வேண்டும் என்று அதிமுக திமுகவும் பாமகவோடு கூட்டணியும் வைத்திருக்கின்றது. 97 பாமக தனிச்சு நின்றுச்சு, 96 பாமக தனிச்சு நின்றுச்சு, 2016 பாமக தனித்து நின்றது, 2014 2024 3வது அணி கூட்டணி அமைச்சது. இந்த வரலாறு விசிகாவுக்கு என்றைக்கு அது உண்டா? எவன் தோல்லியாவது ஏறிக்கிற வரலாறு தான் விசிகாவுக்கு. ஒரே ஒரு தேர்தல்ல ஒரு கூட்டணியில விசிகா இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க. 99 மூப்பனார் முதுகுல ஏறிக்கிட்டாரு. 2001 பாஜக கூட கூட்டணி, குறிப்பா வச்சுங்க பாஜக கூட கூட்டணி அமைத்தார். நீ சொல்லுவாரு திமுக பாஜக ஸ்டாலினும் கருணாநிதியும் 2001 திமுக பாஜக கூட கூட்டணி, 2004 மீண்டும் திமுக விட்டு வெளில வராரு, 2006 அதிமுக. கேவலமா இல்ல அது? 2001 6 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்குள்ளார இத்தனை கூட்டணி. 2009 2006 அதிமுக, 2009 திமுக, 2016 திமுக பி டீமா, கருந்தியல்களின் கூட்டம் கட்டுவிரியானிகளின் கூட்டம் திமுக சொல்லி மக்கள் நல கூட்டணி. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு நீங்க பாமக பத்தி பேசுங்களே, கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா உங்களுக்கு? கொஞ்சம் கூட கூச்சம் இல்லையா? அடுத்த மந்தமா சொல்றாரு, அழுகிய பழம் தான் பானை உடையுமா அப்படின்னு கேட்கிறாங்க. எதுமா அழுகிய பழம்? இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்காக மத்தியில இடஒதுக்கீடு பெற்று கொடுத்த இந்த பழம், இந்த மாம்பழம் அழுகிய பழமா? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த முதல்ல மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்த இந்த மாம்பழ சின்னம் அழுகிய பழமா? இந்த பழம் அழுகிய பழமா? இதுவரைக்கும் திருமாவளா சாத்தியப்பட முடிச்சுதா? திருமாவளா செய்து காட்டினாரா? வீதி எங்கும் அம்பேத்கர் சிலைகளை திறந்த இந்த மாம்பழம் அழுகிய பழமா? அரியலூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல அத்தனை மாவட்டங்களையும் இரட்டை கூடை திட்டத்தை ஒழித்த இந்த மாம்பழம் அழுகிய பழமா? இன்னும் சொல்றீங்க
அரியணை ஏறப் போகிறார் திரும்ப. அவரே தான் சொல்லிட்டாரு, தலித் ஒருவர் முதல்வராக முடியாது. திருமாவளவன் சொன்னாரு, பக்கத்து மாநிலங்கள்லாம் தலித் முதல்வராக இருக்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய ஆதிக்குடி ஏன் நம்ம முதல்வராக கூடாது என்று கேள்வி எழுப்பியது திரும்ப.